ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதில் பேசிக்காக தான் இருக்கும். ப்ரீவியஸ் அதாவது பின்வேத காலம் அந்த மாதிரி டைம் பெண்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு, அப்புறம் இந்த பென்சில்ஸ் கூட இதை பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, பட் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்க மாட்டாங்க ப்ரீவியஸ் இயரில் வந்து. இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு சில ஆக்ட் மட்டும், அதாவது சட்டங்கள் மட்டும் இயர் கொடுத்து கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம முன்னாடி போகும் கருக்கலைப்பு சட்டம், தடை சட்டம் வந்து 1971. மகப்பேறு நலச்சட்டம் வந்து 1961. ஏன்னா இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1960. இப்போது இந்த மூணுமே லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். மகப்பேறு 1961, வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, கருக்கலைப்பு சட்டம் 1971. இது ஒரு கோராக பார்த்து வச்சுக்கலாம். இந்த திருமண சட்டம் 1955, இது இந்து திருமணம் அடிக்கடி கேட்டிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். 1930 சாரதா குழந்தை திருமண சட்டம் மசோதா கொண்டுப்பட்டது, அது கொஞ்சம் ரேராக கேட்டிருப்பாங்க. சரி, ஓகே, சதிக்குள்ளே போவோம். நம்ம சதி முன்னாடி நிறைய பேசிட்டோம். சதி பற்றி இது ராஜபுத்திரர்களே அதிகமாக காணப்பட்டுச்சு அந்த மேற்கு மாகாணங்களில். ஓகே, இதை யார் நோட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா நிக்கோலா கொண்டி எந்த நாடுங்கிறது முக்கியம். இத்தாலி பயணி. விஜயநகர யார் ஆட்சிக்கு வருகை பண்ணால் விஜயநகர ஆட்சிக்கு 1420 நிக்கோலா கொண்டி வந்து அப்போ வந்திருக்காரு. அப்போ அவரோட குறிப்புகளில் சொல்லியிருக்காரு, அந்த பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர். அப்போது இது மூலியமாக பலதார மனம் வந்து இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டனர். அதாவது சதிமுறை. அவங்க இறந்த தன் கணவருடன் சேர்ந்து எரிக்கப்படுறாங்க. இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து பர்சனலாக ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எப்போவுமே ஒரு நியூஸில் ஒரு செய்தி வருது அப்படின்னா, தேர்ட் பர்சன், அது நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், அது வந்து செய்தி அவங்களுக்கு நடக்கும்போது அதோட வலி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த சேம் கான்செப்ட் தான். அவங்களோட அண்ணி அவங்கள வந்து இதே முறையில் வந்து இது பண்ணாங்க. அவங்க சகோதரர் இறந்துடுறாரு 1811. ராஜாராம் மோகன் ராயின் சகோதரர் ஜெகன் மோகன் ராய் காலமானதால் அவருடன் அவரது மனைவியும் எரிக்கப்பட்டார். புரிஞ்சுதுங்களா? வீடியோ ஸ்லோவாக இருந்தால் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்குங்க. சரி, ஓகே. அவங்களோட அண்ணி எரிச்சனால அவங்களோட மனதுக்குள்ளே ரொம்ப ஒரு கஷ்டங்கள், அதாவது மற்றவங்களுக்கு நடக்கும்போது ஒரு செய்தி தனக்கு நடக்கும்போது அந்த ஒரு வலி அதிகமாக இருக்குமா. இது மட்டும் காரணம் கிடையாது, பட் இதுவும் ஒரு காரணம். இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மிகவும் வெகுண்டெழுந்து வில்லியம் பெண்டிங் அவரோட, ஏன்னா ஃப்ரெண்டாக இருப்பார் வில்லியம் பெண்டிங்கோட, இவர் வந்து கொஞ்சம் ரொம்ப, ஏன்னா ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பார். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, நம்மளை கிளர்க் லெவலில் தான் வச்சுருப்பாங்க. நம்ம பெரிய பெரிய போர்ஷன் கொடுக்க மாட்டாங்க அந்த டைமில். காலங்கள் மாற மாற கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. பட் ஸ்டார்டிங்கில் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா 1800 அந்த 30களில் பார்த்திங்கன்னா 1818, 20களில் வந்து பல கட்டுரைகளை வந்து வெளியிடுறார் ராஜாராம் மோகன் ராய். சதி என்னும் சடங்கு சாஸ்திரங்களால் கட்டளையிடப்படவில்லை அப்படிங்கிறத அவர் நோட் பண்ணுறார். நிறைய புக்ஸ்லாம் படித்து நம்ம சதிங்கிறது வந்து எந்த ஒரு நம்ம புக்லேயும் சொல்லலை. நம்மளோட அந்த கடவுளுக்கு அந்த பகவத்கீதை அந்த மாதிரி ஒரு இது பார்த்திங்களா, அந்த வேதங்களில் வந்து எதுவும் சொல்லலை அப்படிங்கிறது இவர் வந்து சொல்கிறார் எல்லாத்துட்டையும். அதே மாதிரி இந்து மதத்தின் சதி என்னும் சடங்கு இந்து மதத்தின் ஒரு அங்கம் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை சிதைக்க சரம்பூர் சமய பரப்பு குழுக்களில் இந்த கருத்துக்கள் பயன்படுத்தப்படுது. 1799, அதாவது 1800களில் சொரம்பூர்ங்கிற அந்த சமய பரப்பு குழு வந்து நம்ம சதிங்கிறது வந்து ஒரு அங்கம் கிடையாது அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு சொல்கிறாங்க. இந்து பழக்கமான சதி ஒழிப்பு எதிரான ராதாகாந்த் தோப் மற்றும் பவானி சரண் பானர்ஜி ஆகியோர் தங்கள் கருத்துக்களை வெட்டினர். இவங்க ஒரு 2 முக்கியமான ஆளுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ராதாகாந்த் தோப், பவானி சரண் அப்படிங்கிறவங்க. பட் ராஜாராம் மோகன் ராய் நான் தெரிஞ்சு வச்சுங்க, அதுவே போதுமானது. அதான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. வில்லியம் பெண்டிங் அவங்களோட சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் மாறிட்டு அவரோட சப்போர்ட்னால நீதிமன்றங்களில் நீதிபதிகள் சதி என்னும் பழக்கம் ரத்து செய்யப்படுவது வந்து பரிந்துரைக்கப்படுது. டிசம்பர் 4, 1829, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட். டிசம்பர் 4, 1829 விதிமுறை 17 என்ற சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. விதிமுறை 17ங்கிற சட்டத்தை வந்து டிசம்பர் 4, 1829 இந்த சட்டம் வந்து
கொண்டு வர்றாங்க. அதாவது சதியில் ஈடுபடுவது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. பம்பாய் மற்றும் சென்னையிலையும் உடனடியாக சட்டமாக்கப்பட்டது. பம்பாய் மற்றும் சென்னையில் உடனடியாக சட்டமாக்கப்படுறாங்க. இதோட சதியோட பேசிக் அதாவது ஒரு கொடுத்தாங்க. முக்கியமாக அந்த விதியை தெரிஞ்சு வச்சுங்க. விதிமுறை 17 டிசம்பர் 4 1829 வில்லியம் பெண்டிங் அப்போ வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. தேவதாசி முறை, அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வந்து எதிர்த்தது. தேவதாசி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வேர்டு. தேவர் அடியாள் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை வந்து இதுக்கு வந்து கடவுளின் சேவகர் அப்படிங்கிறது பொருள். அதாவது இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கடவுளுக்காக சேவை செய்கிறதுக்காக குழந்தைகள் வந்து காணிக்கையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது நாளடைவில் வந்து பரதநாட்டியம் இந்த மாதிரி கலைகள் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து தவறாகவே ஜமீன்தார்ஸும் பழம் படைத்தவங்களும் அவங்கள பயன்படுத்துனாங்க. ரொம்ப அவங்களோட கண்ணியம், பெருமை, சுயமரியாதை எல்லாமே வந்து ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. யார்? பெண்களோட. இதுக்கு யாரார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. நம்மளால் வந்து வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெண்மணி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் கிடையாது, நம்ம தென்னகத்தோட முதல் பெண் மருத்துவர் அப்படிங்கிறத மாற்றிக்கிங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா தேவதாசி முறையை வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக முத்துலட்சுமி ரெட்டியார் அவங்களும் போராடுறாங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஈவேரா, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தர்மாம்பாள், அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க தான் வந்து சட்டமன்றத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவர் வந்து 1929 சென்னை சட்டமன்றத்திற்கு ஒரு பில்லாக கொடுக்குறாரு. இதில் அந்த சட்டமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டார் ஸ்ரீ ஹரிஹரன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸ்ரீ ஹரிஹரன் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் இனிமேல் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க படிக்கும்போது ஸ்ரீ ஹரிஹரனை சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்ரீ ஹரிஹரன் அவர் வந்து பரிந்துரைக்கப்படுறார். தேவதாஸ் ஒழிப்பு மசோதா அந்த பில்லை வந்து சட்டமன்றத்தில் பரிந்துரைத்தது யார் அப்படின்னா ஹரிஹரன். 1930 வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து இம்மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார். பரிந்துரைத்தது ஹரிஹரன், முன்மொழிந்தது முத்துலட்சுமி அவங்க வந்து. தேவதாசியின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி மூவலூர் ராமாமிர்தம். அவங்களும் போராடுற ராஜாஜி, பெரியார், திருவிக்கா நிறைய பேர் வந்து அவங்க வந்து சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்கு. இது ஒரு சின்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 1930 சாந்தோம் அடையாறில் வந்து அவ்வை இல்லம் கொண்டு வர்றாங்க. இதை நோட் பண்ணிக்கங்க. சட்ட மேலவையிலேருந்து ஃபஸ்ட்டு டெப்டி ஸ்பீக்கர் வந்து முத்துலட்சுமி அவங்க தான் வந்து. ஜூலை 8 1927 சிங்காரம்பிள்ளை தலைமையில் வந்து மணிமேகலை சங்கம் அப்படிங்கிறவங்க வந்து தேவதாசி பெண்கள் சங்க கூட்டம் நடத்துகிறாங்க கோயம்புத்தூரில். யார் தலைமையில்? சிங்காரம்பிள்ளை அவங்க தலைமையில் வந்து. நவம்பர் 2 1927 சௌத்ரி கோணாம்பாள் தலைமையில் வந்து 2வது மாநாடு. இதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். கோயம்புத்தூர் 2வது மாநாடு. சிதம்பரத்தில் ஃபஸ்ட்டு மாநாடு சிங்காரம்பிள்ளை தலைமையில், கோணாம்பாள் அவங்க தலைமையில் வந்து 2வது மாநாடு கோயம்புத்தூரில். இது வந்து பார்த்துங்க, ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. மதராஸ் தேவதாஸ் சட்டம் அக்டோபர் 9 1947. அவங்க 1930 கொண்டு வராங்க. ஆனால் வந்து 1947 தான் வந்து சட்டமாக்கப்படுது. இந்திய கோவில் பெண் குழந்தை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் அப்படிங்கிறது அறிவிக்கிறாங்க. 1934 சென்னையில் வந்து 9வது பெண்கள் மாநாடு. இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. 1934 9வது பெண்கள் மாநாடு. அதுக்கு வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வந்து தலைமை தாங்குறாங்க. 1934 9வது மாநாடு சென்னையில் நடக்குது. ஏன்னா அது சென்னையில் நடக்கிறதுனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பெண்கள் மாநாடு வந்து முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க டேட்டா பர்த் பார்த்துங்க. ஜூலை 30 1986 முத்துலட்சுமி ரெட்டி அவங்களோட டேட்டா பர்த். இது இல்லாமல் கொஞ்சம் வேறு என்ன பார்க்கணுன்னா தேவதாசி உரியை ஒழிக்க போராடியவர்கள் இவர்களும் ஒருவர். புதுக்கோட்டையில் பிறக்கிறாங்க. புதுக்கோட்டையில் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வந்து பிறக்கிறாங்க. ஜூலை 30 1886. 1949 பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கான மருத்துவமனையை நிறுவுகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று இவங்க பண்ணுறாங்க. 1929 சட்ட மேலவை உறுப்பினர் ஆகிறாங்க. நான் சொன்ன பார்த்திங்கன்னா சட்ட மேலவை உறுப்பினர் மேலே வந்து டெப்டி ஸ்பீக்கராக வந்து 1929.
அப்போ அதே வருஷம் தான் வந்து பில்லை வந்து பரிந்துரை பண்ணுறாரு ஹரிஹரன், முன்மொழிகிறாங்க 30ல் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வந்து. அப்புறம் 1930 வந்து பூனாவில் வந்து அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்துகிறாங்க. 1930 பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை வந்து நடத்துகிறாங்க. 1933 47 வரைக்கும் 2 வருடங்கள் தவிர மீதி எல்லா இடத்துலையும் அந்த சங்க தலைவியாக வந்து தொடர்றாங்க. அவ்வை இல்லம் கொண்டு வர்றாங்க. இது முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, 1930 சாந்தம் அடையாள அவ்வை இல்லம் கொண்டு வர்றாங்க. 1968 இறக்குறாங்க. 1968 இயற்கை ஏறுறாங்க. நம்ம வந்து பார்ட் 3 வந்து இந்த சமூக சீர்திருத்தவாதியின் பங்கு கொண்டு போவோம். ஏன்னா இது ஒரு அப்போ தான் கோர்வையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் கோத்ரூ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் 2-3 டைம் படிக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்ஸ் மாதிரி இருந்ததாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டதெல்லாம் ரிவிஷன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பார்ட் 3.